கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து பானகம் கரைக்க போகிறோம். பானகம் வந்து வெள்ளத்தில் கரைக்கணும். முருகருக்கு கரைப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நம்ம கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா வெள்ளைப்பாகு, அது வந்து கட்டியாகி கொஞ்சம் இருந்தது. ஸோ அதில் வந்து தண்ணி விட்டுருக்கேன் கரையிறதுக்கு. அதுக்கப்புறம் லெமன் வந்து புழிஞ்சிக்கணும் ஜூஸு. சுக்கு பவுடர், ஏலக்காய் தட்டி போடுவா. நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை விட எல்லா ஹர்ப்ஸும் மிக்ஸ் ஆகிருக்க இந்த தீர்த்த பொடி வந்து ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். இது இன்னும் அரோமாவாக இருக்கும். ஏன்னா தீர்த்த பொடியில் வந்து நம்ம அஸ்வகந்தா, அதிமதுரம், ஏலக்காய், சுக்கு, சித்தரத்தை, அதுக்கப்புறம் ஜாதிக்காய், ஜாதிபத்திரி எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ எல்லா ஹர்ப்ஸும் அதில் இருக்குது. அது வந்து வாட்டருக்கும் நல்லாயிருக்கும். இந்தமாரி நம்ம பானகம் கரைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸ் புழிஞ்சிட்டோம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜூஸ் புழிஞ்சிட்டோம். ஸோ இது வெல்லமும் கரையிட்டோம். இது ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா வெல்லமும் பானகம் கரைக்கும் போது அதுவே சில் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி தீர்த்த பவுடரும் வந்து ஒரு தண்ணி குடிக்கும் போதே இன்னும் குடிச்சிட்டே இருக்கணுங்கிற அந்த மென்டல் ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது ஏன்னா அதில் ஹர்ப்ஸும் இருக்குது, நமக்கு உடம்புக்கு உண்டானது. இந்த மாதிரி குடிக்கும்போது சில்லாக வச்சு குடிக்கணும்னு தேவைப்படாது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். வெறும் ஏலக்காய், இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து சுக்கு பவுடர் ஏதோ ஒன்று தட்டி போட்டாலே பானகம் சூப்பராக இருக்கும் வெள்ளை கரைசலில். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.